சொல்ல மாதிரி பிடிச்ச மாதிரி இருக்கு. அவங்க எல்லாரையும் போயிட்டே இருக்கலாம் ஒரு நீண்ட தூரம் பயணம். கண்டிப்பா நீங்களும் உட்காந்து பார்த்தா உங்களுக்கு அந்த அனுபவம் புரியும். சரியா? இந்த ஸ்டேரிங்கை பொறுத்தவரை ரொம்ப சிறியதா நம்மளுக்கு கை கடக்கமா இருக்கனால எவ்வளவு தூரம் பயணம் பண்ணாலும் அந்த கை வலி வராது. ரொம்ப சுலபமா ரொம்ப மகிழ்ச்சியா ஓட்ட முடியும்ல. எக்ஸாக்ட்லி. ஸ்டேரிங் பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி அழகுன்றது மட்டும் இல்ல, இது ஆக்சுவலா ஸ்போர்ட்டி ஸ்டேரிங்னுவாங்க. அதோட ப்ரொபோர்ஷனே பாத்தீங்கன்னா இங்க எல்லாம் லெதர் வரும். அண்ட் தென் அது வந்து இந்த இது பாத்தீங்கன்னா கிரிப்லாம் வந்து அவ்வளவு பெர்ஃபெக்டா இருக்கும். ஸோ வண்டி வந்து நீங்க அவ்வளவு கண்ட்ரோலா இருக்கணும்னு அந்த ஸ்டேரிங் வந்து ரொம்ப மிக முக்கியமான விஷயம். அதனால தான் அந்த ஸ்டேரிங்ல அவ்வளவு கான்சென்ட்ரேட் பண்றாங்க. அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு இந்த ஆடியோ பிளஸ் வாய்ஸ் கமாண்டு பிளஸ் கால்ஸ் வர்றது அட்டன் பண்றது கட் பண்றது எல்லாமே வந்து ஸ்டேரிங்லயே வந்துடும் கண்ட்ரோல். ஸோ நீங்க வண்டி ஓட்டிட்டு இருக்கும்போது உங்களோட டைவர்ஷன் இங்க இருந்து இங்க கை போனா கூட டைவர்ஷன் ஆயிடும். அந்த டைவர்ஷன் கூட இருக்கக்கூடாதுன்றதுக்காக இந்த ஸ்டேரிங்லேயே வந்து ஆடியோ கண்ட்ரோல் எல்லாத்துலயுமே வந்து ஸ்டேரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தவிர்த்து இந்த டேஷே வந்து இட்ஸ் யூனிக் ஃபீச்சர். இந்த டோட்டல் டேஷ் பார்த்தீங்கன்னா கிளாசி ஃபினிஷ் பிளாஸ்டிக் விச் இஸ் ஒரு ஷைனி மெட்டீரியல் அண்ட் டல் ஃபினிஷ் பிளாஸ்டிக் அட் த சேம் டைம் குரோம் ஃபினிஷிங். இது 3 காம்பினேஷனாக வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லக்ஸரி ஃபீல். இது மட்டும் இல்லாமல் அந்த பேஜ். ஸோ இந்த எத்தனை காம்பினேஷன் சேரும்போது உங்களுக்கு அந்த லக்ஸரி ஃபீல் வரும். இந்த சிங்க் டெக்னாலஜின்றது வந்து ஆஸ் ஐ செட் early, இட்ஸ் வெரி சேஃபர். நீங்கள் த்ரூ வாய்ஸ் கமாண்டே வந்து உங்கள் மொபைலில் வந்து ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிவிட்டு சிங்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஃபோன் புக் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். சப்போஸ் உங்கள் வீட்டில் யாராவது கூப்பிடணும் அப்படின்னு அந்த ஃபோன் புக்கை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு வாய்ஸ் கமெண்ட் வரும். நீங்கள் வந்து சொல்லணும் இந்த மாதிரி கால் அம்மா அப்படின்னீங்கன்னா உங்கள் அம்மாவுக்கு கால் போயிடும். இதை தவிர்த்து சிடி வரும். ஆஸ் யூஷுவல் ரேடியோ மெனு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஆஸ் யூஷுவல் லைக் ஆல் அதர் சிஸ்டம் வரும். 4 ஸ்பீக்கர்ஸ் வரும். Other than that, another unique feature is called as AC. ஆட்டோ இது வந்து ஆட்டோ ஏசி, வேற நீங்க வந்து ஒரு டெம்பரேச்சர் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த டெம்பரேச்சர் வேணும்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்க கண்ட்ரோல் பண்ணி உங்க வீட்டு ஏசி மாதிரி ஒரு டெம்பரேச்சர் ஃபிக்ஸ் பண்ணா அந்த டெம்பரேச்சர் அதுவே மெயின்டைன் பண்ணும். ஸோ நீங்க வந்து ஏத்துறது இறக்குறது திடீர்னு கூலிங் அதிகமா இருக்கு கூலிங் கம்மியா இருக்குல்ல எதுவுமே இல்லை, அந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணி அதுவே மெயின்டைன் பண்ணிக்கும். ஃபோர்ட் மை கீன்றது வந்து ஃபர்ஸ்ட் இந்த செக்மெண்ட்ல இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில வந்திருக்கு. எப்படின்னா வண்டிக்கு டோட்டலா பாத்தீங்கன்னா இப்போ 2 கீ வரும். இந்த 2 கீழ வந்து ஏதாவது ஒரு கீ, இப்போ இது மெயின் கீன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா இதை நீங்க யூஸ் பண்ண போறீங்க. சப்போஸ் இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் யூஸ்வலா நீங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வண்டி கேட்டாங்கன்னா வண்டி தரமாட்டேன்னு சொல்ல முடியாது. ஸோ அது உங்களுக்கே எம்பாரசிங்கா இருக்கும். நீங்க வந்து இந்த கீயை வச்சு ப்ரோக்ராம் பண்ணலாம். எப்படின்னா இந்த ஸ்பீடு தான் போகணும், அதாவது எப்படின்னா ஸ்பீடை லிமிட் பண்ணலாம். இந்த வண்டி இந்த சாவி நீங்க வச்சுட்டு இந்த சாவியை அவருக்கு கொடுத்தீங்கன்னா இந்த சாவி அவர் போட்டாருன்னா நீங்க என்ன ஸ்பீடு ஃபிக்ஸ் பண்றீங்களோ அந்த ஸ்பீடுக்கு மேல அது போகாது. ஸோ டோட்டலாவே பாத்தீங்கன்னா நீங்க மட்டும் இல்ல, உங்க கார் மட்டும் இல்ல, உங்க ஃப்ரெண்டு மட்டும் இல்ல, பப்ளிக் எல்லாருமே சேஃப்டி. இந்த காரை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஆல் அபவுட் சேஃப்டி. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேனல்ல மட்டுமே உங்களுக்கு ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்கு. உங்களுக்கு இது பாக்குறதுக்கு என்னமோ சின்னதா இருக்கிற மாதிரி இதுல என்ன இருக்கும், ஸ்பீடாமீட்டர் இருக்கும், ஃபியூல் கேஜ் இருக்கும், ஆர்பிஎம் இருக்கும்னு நினைப்பீங்க. பட் அப்படி கிடையாது. இந்த சின்ன டிஸ்பிளே இருக்கு இல்லையா, இந்த டிஸ்பிளேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை கிலோமீட்டர் இன்னும் இருக்கிற ஃபியூலுக்கு ஓட்ட முடியும்னு சொல்லி காட்டும். அது மட்டும் கிடையாது, இந்த நீங்க இப்ப ஓட்டுற கண்டிஷனுக்கு என்ன ஆவரேஜ் கொடுக்கும் உங்க மைலேஜ், உங்க வண்டி என்ன ஆவரேஜா கொடுக்குது அதையும் காட்டும். ஆவரேஜா என்ன கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓட்டுறீங்க நீங்க அதையும் காட்டும். இது மட்டும் இல்ல, இந்த வண்டியில இன்னொரு பெரிய சேஃப்டி ஃபீச்சர்னு பாத்தீங்கன்னா பெரமெட்ரிக் அலார்ம்னு ஒன்று வரும். அது என்னன்னா, இப்போ நீங்க கீ போட்டிருக்கீங்க, உங்க ஒரிஜினல் கீ உங்ககிட்ட இருக்கும். இந்த கீ இல்லாம வேற யாராவது வண்டிக்குள்ள வரணும் ட்ரை பண்ணாங்களோ ஆட்டோமேட்டிக்கா வந்து ஹார்ன் வந்து விட்டு விட்டு அடிக்க ஆரம்பிச்சிடும், 4 லைட் எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ தட் நீங்க எங்க இருந்தாலும் இல்ல நீங்க பக்கத்துல இல்லைன்னா கூட பக்கத்துல இருக்கிறவங்களே கண்டுபிடிச்சிருவாங்க இது அவங்க கார் கிடையாது, வேற யாரோட காரு, இவங்க திருட நினைக்கிறாங்கன்ட்டு. ஸோ அதுவே வந்து உங்க காரை ப்ரிவென்ட் பண்ணும். இதுல இன்னொரு பெரிய பிளஸ் என்னன்னா ஸ்டோரேஜ் ஸ்பேசஸ். இதுல பாத்தீங்கன்னா இங்க ஒரு 1/2 லிட்டர் பாட்டில் வைக்கலாம், அங்க ஒரு 1 லிட்டர் பாட்டில் வைக்கலாம், இங்க 2 கிளாஸ் வைக்கலாம். அதர் தட் இங்க வந்து ஒரு மைடாக் சிஸ்டம், ஏதாவது ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்கு. எப்படின்னா இப்போ சப்போஸ் உங்களுக்கு செக்யூரான பிளேஸ் ஏதாவது வேணும், ஏதாவது பொருள் வச்சுக்கணும், யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, இல்ல டோல் ஏதோ சம்திங் தட் யாருக்கும் தெரியக்கூடாது, இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் இருக்கு, அங்க நீங்க வச்சுக்கலாம். அதர் தட் க்ளவ் பாக்ஸ் இருக்கு as well as all other cars.
அண்ட் தென் இங்க பாத்தீங்கன்னா மொபைல் இங்க வச்சுக்கலாம். எல்லா கஸ்டமருக்கும் எல்லா டைப் ஆஃப் கஸ்டமருக்கும் எல்லா ஃபீச்சரும் கிடைக்கணும்ன்றதுக்காகவே இந்த கார் பியூர்லி டிசைன். சிவா, இப்ப நீங்க சொன்ன எல்லா விஷயமும் கேட்கும்போது கேட்டுட்டே இருக்கணும் போல தோணுச்சு. அதுவும் முக்கியமா இந்த நீங்க சொன்ன இந்த பாதுகாப்பு விஷயங்கள், அப்புறம் கூட இட வசதி, ஏசி எல்லாமே மொத்தம் பார்க்கும்போது ஒரு 30ல இருந்து ஒரு 50 லட்சம் ரூபாய்க்குள்ள நம்ம பணம் போட்டு காரும் மகிழ்ந்து வாங்கினா மட்டும்தான் இந்த எல்லா வகையான தொழில்நுட்பம் நம்மளுக்கு கிடைக்கும். ஆனா மிக குறைந்த விலையில ஃபோர்டும் நம்மளுக்காக வடிவமைச்சு கொடுத்துட்டு இருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. சரி, இதை பத்தி இன்னும் சுவாசம் முக்கியம் 2 ஒரு கேள்வி மக்கள் சார்பா நான் கேட்கணும். நான் வெளியே போய் பேசலாமா? தாராளமா வாங்க. ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது வாடிக்கையாளருக்கு ஒரு சிறந்த சேவை கொடுத்துட்டு இருக்கீங்க நம்மளோட MPL Ford சென்னை. கண்டிப்பா. சரி, நிறைய விஷயங்கள் பேசியாச்சு. இப்ப அடுத்த கட்டம் என்னன்னா ஒரு சோதனை ஓட்டம் போயிட்டு வரணும். கண்டிப்பாக. தயாரா இருக்கா? போலாமா? கண்டிப்பாக. அதுக்கு சோதனை ஓட்டத்துக்கு எங்களோட என்னோட கலீக் மிஸ்டர் கஜேந்திரன் உங்களுக்கு கஜேந்திரன் வராங்க. சரி, அவர் கூட நாங்க போயிட்டு வரோம். சரியா? சரி, நைஸ் மீட்டிங் யூ. போலாமா? கண்டிப்பா. Ford Figo Aspect இந்த மகிழுந்த பத்தி நிறைய விஷயங்கள் பேசியாச்சு. இப்ப என் கூட கஜேந்திரன் தயாரா இருக்காரு. சிவா சொல்லிருந்தாரு இவரை பத்தி. கஜேந்திரன், மகிழுந்த பத்தி நிறைய விஷயம் பேசியாச்சு. இப்ப நம்ம ஓட்டி பார்த்துட்டு உங்க கூட சேர்ந்து நான் ஓட்ட போறேன். புது புது விஷயங்கள் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒரு அனுபவம் இருக்கு. நிச்சயமா. போலாமா? டெஃபினட்டா வாங்க. Ford Aspect ஒரு புது வகையான ஒரு புத்துணர்ச்சி எனக்கு ஏற்படுது. இந்த மகிழுந்து ஓட்டிட்டு இருக்கும் போது எனக்கு வந்து ஒரு பாதுகாப்பா என்னால உணர முடியுது. அதுவும் இந்த மகிழுந்து சமீபத்தில் அறிமுகப்படுத்ததான், அதுவும் எல்லா வகையான தொழில்நுட்பங்கள் கொண்டு வந்திருக்காங்க. இந்த மகிழுந்து இப்ப ஓட்டிட்டு இருக்கும் போது எனக்கு அந்த எல்லா வகையான தொழில்நுட்பங்களும் எனக்கு சேர்ந்த ஒரு பாதுகாப்பு உணர்வை ஏற்படுத்துது. அதுவும் இதுல முக்கியமா வந்து ஜிங்க் டெக்னாலஜின்னு ஒண்ணு பயன்படுத்திருக்காங்க. இந்த மகிழுந்துல ஓட்டிட்டு இருக்கும் போது எனக்கு இன்னொரு விஷயம்னா, அவர் ஆரம்பத்துல ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. அதுவும் அந்த ஒரு பின் விழுகக்கூடிய சத்தம் கூட கேட்காதுன்னு சொன்னாங்க. ஏன்னா அந்த மாதிரி இப்ப மகிழுந்து இயங்கிக்கிட்டு இருக்கா இல்ல இயக்கத்துல இல்லாம இருக்கா அப்படின்றது என்னால உணர முடியல. இந்த மகிழுந்து நான் எவ்வளவு வேகமா ஓட்டிட்டு இருக்கேன், ஆனா அந்த ஓட்டும் போது இந்த மகிழுந்து இயக்கத்துல இருக்கா இல்ல இயக்கம் இல்லாம இருக்கா அப்படின்னு என்ன புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த தொழில்நுட்பம் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. Ford Aspect பத்தி இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும். இதோட டர்னிங் ரேடியஸ், அதாவது ரொம்ப குறுகிய வளைவா இருந்தாலும் இதுல அதிகமா இருக்கக்கூடிய இந்த டர்னிங் ரேடியஸ் தான் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, பாத்தீங்கன்னா எவ்வளவு அழகா வண்டி வளைச்சிட்டே இருக்கேன், எவ்வளவு வளைச்சாலும் ஒரு சிறு வட்டம் போட்டுட்டே இருக்கேன். அதுக்கு முக்கிய காரணம் இதோட டர்னிங் ரேடியஸ் தான் முக்கியமா கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி அதனோட இருக்கை பார்க்கும்போது ஒரு கம்ஃபர்ட், ஒரு மென்மையான ஒரு புத்துணர்ச்சியான ஒரு பயணத்தை எனக்கு இந்த வண்டி ஏற்படுத்தி கொடுக்குது. ஒட்டுமொத்தமா நம்மளோட Ford Aspect பத்தி பார்க்கும்போது அதோட திறன், அதோட செயல்படும் திறன், அதோட இழுதிறன் எல்லாமே நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு. அதுவும் ஒரு கொஞ்சம் நீளமா இருந்தாலும் ஒரு சிறிய வண்டிக்கான எல்லா வகையான தொழில்நுட்பங்களும் இதுல பயன்படுத்திருக்காங்க. இதுல நீண்ட தூரம் பயணம் தனியாவும் போக முடியும், நம்ம குடும்பத்தோட போக முடியும். ஆக மொத்தம் நம்மளோட இந்திய குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த Ford Aspect வடிவமைச்சிருக்காங்க. கஜேந்திரன், ரொம்ப ஒரு அழகான ஒரு அனுபவத்தை எனக்கு கொடுத்தீங்க. ரொம்பவே சந்தோஷம். இந்த வாரம் நம்ம Ford Figo Aspect அப்படின்ற ஒரு மகிழுந்து தான் நான் ஓட்டினேன். ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. ஏன்னா ஒரு மகிழுந்து ஓட்டும் போது நம்மளுக்கு ஒரு பயம் இருக்கக்கூடாது, பாதுகாப்பா உணரணும், அதே மாதிரி ஓட்டுறதுக்கு ரொம்ப எளிமையா இருக்கணும். ஏன்னா அந்த மாதிரி முழுக்க நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மகிழுந்து Ford நிறுவனம் நம்மளுக்கு வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க. எனக்கு கிடைச்ச இதே அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும் போனாலும் சரி, இல்ல குடும்ப உறுப்பினர் நீண்ட தூரம் பயணம் இல்ல பக்கத்துல பயணம் எதுனாலும் சரி, நம்ம எல்லாருக்கும் ஏற்ற மாதிரியான ஒரு மகிழுந்து தான் இந்த Aspect இருக்கு. என்னென்ன காரணங்களுக்கான பின்னணிகள் எல்லாமே உங்களுக்கு அலசி ஆராய்ச்சி கொடுத்திருந்தோம், உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும். எனக்கு கிடைச்ச அனுபவம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா தாராளமா நீங்க என்ன பண்ண போறீங்க, Ford நிறுவனத்தோட இந்த Aspect மகிழுந்து ஓட்டி மகிழ போறீங்க. சரி, மீண்டும் அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு வாகனத்தோட பின்னணியோட அலசி ஆராய்ச்சி உங்களுக்கு கொடுக்க நான் தயாரா இருக்கேன். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்களுக்கு நன்றி, வணக்கம்.